ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது ஓராண்டு காலத்துக்கு பிறகு உங்களையெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்று சொல்ல மாட்டேன், என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நவராத்திரி என்றால் ஒரு குதூகலமான ஒரு நாள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய இஷ்ட தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்து, குறிப்பாக அம்பாள் வீட்டிற்கக்கூடிய ஸ்தலங்களில் சிறப்பான 9 இரவுகளும் நல்ல அலங்காரம் செய்து, நல்ல ஒரு பிரசாதத்தை வைத்து படைத்து அதை மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு விழா தான் நவராத்திரி விழா. அம்மா அவர்கள் மேல்மருவத்தூரில் பிறந்து வளர்ந்து தன்னுடைய பிள்ளை பருவத்திலும் மற்ற நேரங்களிலும் தாய் தந்தையருக்கு மதிப்பு கொடுத்து அவர்களையும் பாதுகாத்து இல்லறத்திலும் ஈடுபட்டு கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில் இருந்து தன்னுடைய 83வது அகவையில் அம்மாவினுடைய அடியை சேர்ந்திருக்கின்றார்கள். சென்ற ஆண்டு இந்த நவராத்திரி விழாவின் போது 3 நாட்கள் கூட விழாவை கொண்டாட முடியாதபடி தனக்கு முன்பே தெரிந்திருந்த ஒரு விஷயத்தை யாருக்கும் சொல்லாமல் அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள். அது எல்லோருக்கும், எனக்கு மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, செவ்வாடை பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய இடியாகத்தான் விழுந்தது. இந்த ஆண்டு ஏதோ அம்மாவினுடைய அருளால் மறுபடியும் நவராத்திரி விழாவினை சீரும் சிறப்புமாக கொண்டாட இருக்கிறோம். அதற்கு பக்தர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு மிகவும் அவசியம். அம்மா எப்போதும் கூறுவது போல, அவங்க இத்தனை அபிஷேகம் கட்டு, இத்தனை அலங்காரம் பண்ணு, இத்தனை காப்பு கட்டு என்று ஒவ்வொருவருக்கும் அம்மா சொல்லுவார்கள். அதன்படியே நீங்களும் செய்வீர்கள். அம்மா சொன்னது என்றும் மனதில் நிறுத்தி கொண்டு இந்த நவராத்திரி விழாவில் அனைவரும் பங்கு பெறும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். நவராத்திரி விழா என்றால் அம்மாவுக்கு உகந்த விழா. இந்த ஆலயத்தை நிறுவி அதற்கான நிர்வாகத்தையும் நிறுவி ஒவ்வொரு ஆண்டும் இந்தந்த விழாக்கள் இப்படி நடக்க வேண்டும், இந்த ஒவ்வொரு தடவையும் எந்த சக்கரம் போட வேண்டும், எந்த யாககுண்டம் அமைக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக எந்த ஒரு குருவும் போதிக்காத முறையில், எளிய முறையில் நமக்கு சொல்லி கொடுத்துவிட்டு தான் போயிருக்கிறார்கள். இதுபோல் நாம் விழாக்களை கொண்டாடும்போது அம்மா சொன்ன வழிமுறையே பின்பற்றி கொண்டாடி வருவோமானால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இப்பொழுது நவராத்திரி என்றால் எப்படி கொலு வைக்க வேண்டும், அம்மனுக்கு எப்படி அலங்காரங்கள் செய்ய வேண்டும், தினமும் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது ஆடிப்பூரம், கஞ்சி வார்த்தல், பால் வார்த்தல் என்ற முறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். தைப்பூசமானால் இருமுடி செலுத்த வேண்டும், அன்னதானம் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். சித்ரா பௌர்ணமி என்றால் எத்தனை யாக குண்டங்கள் அமைக்க வேண்டும், எப்படி சக்கரம் அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லோருக்கும், அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கி கோயிலில் யாரும் இல்லைன்னா கூட ஒரே ஒரு பெண்மணி இருந்தால் கூட அம்மாவுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்ற அளவுக்கு மன தைரியத்தை பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஒரு மண்ணிலே தோன்றி வளர்ந்து தான் உணர்ந்த ஆன்மீகத்தை மற்றவங்களுக்கும் பரப்பி அந்த இடத்திலேயே முக்தி அடைவது என்பது ஒரு பெரிய ஒரு ஆன்மாக்களுக்குத்தான்
அந்த பாக்கியம் அமையும். அந்த முறையில் அம்மாவினுடைய இந்த சிலை திறப்பு விழா 17, 18, 19 நாட்களில் நடைபெற இருக்கின்றது. 19ஆம் தேதி சிலை அம்மாவுக்கு திறப்பார்கள். அம்மா அருள்வாக்கில் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு சித்தனை நான் எழுப்புவேன் என்று. அந்த அம்மா சொன்ன அந்த சித்தன் தான் நம்முடைய பங்காரம்மா. அவர்களை தான் பங்காரு சித்தராக எழுப்ப இருக்கிறார்கள். ஆகையால் நம்ம பங்காரு ஆசிரியர், பங்காரு அடிகளார், பங்காரு வாத்தியார் இதெல்லாம் மறந்துட்டு இனி வருங்காலங்களில் அம்மாவை பங்காரு சித்தர் என்று, மேல்மருவத்தூர் என்றால் பங்காரு சித்தர் அவர் உருவாக்கிய இடம்தான் இந்த ஆதிபராசக்தி கோயில் என்ற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் காணுகின்ற அலங்காரம் ஆதிபராசக்தி அலங்காரம். ஆதிபராசக்தி என்பவள் ஆதி பராசக்தி, அதாவது முதன்மையான உலகில் எங்கும் பரவி இருக்கின்ற, நீக்கமற இருக்கின்ற ஒரு சக்தி, ஒரு உணர்வு. அந்த ஆதிபராசக்தி என்று உச்சரிக்கும் போதே நம்ம மனதில் ஒரு வேகமும் தெம்பும் ஒரு உணர்ச்சியும் ஒரு பக்தி மார்க்கமும் ஏற்படக்கூடிய ஒரு சொல் அந்த ஆதிபராசக்தி என்பது. அதாவது ஆதிபராசக்தி என்று சொல்லி பாருங்கள், கட்டாயம் உங்கள் உடம்பில் ஒரு புத்துணர்வு தோன்றும். அப்படிப்பட்ட ஆதிபராசக்தி இந்த மேல்மருவத்தூரில் வீற்றிருப்பது என்பது நாம் எல்லாம் செய்த ஒரு பாக்கியம். இன்றைக்கு அம்மாவுக்கு நவராத்திரி, நேற்று அமாவாசை அன்று அகண்டம் ஏற்றி வழிபாடு செய்தோம். இன்றைக்கு அலங்காரம் துவங்குகின்றது. முதலில் ஆதிபராசக்தி அலங்காரம் பார்ப்போம். ஆதிபராசக்தி அலங்காரம் என்பது அவளுக்கு, அம்மாவுக்கு அலங்காரம் செய்வதில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். இப்படி செய்யலாம், அம்மாவுக்கு இந்த நகை போடலாம், இந்த புடவை கட்டலாம், இவ்வளோ அழகாக செய்யலாம் அப்படின்னு அந்த 10 நாட்களும் பெண்கள் அம்மாவுக்காக தன் பிள்ளையை எப்படி அலங்காரம் செய்து பார்ப்பார்களோ அதுபோல் அம்மாவை அலங்காரம் செய்து அவர்களை தெய்வமாக வழிபடுவதில் பக்தர்களுக்கு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த முறையில் இன்றைக்கு அம்மாவினுடைய அலங்காரம் மங்களகரமான மஞ்சள் காப்பு அலங்காரம். இந்த மஞ்சள் காப்பு சுயம்புக்கு செலுத்தி சுயம்பு அம்மாவை வழிபடுகின்றோம். அடுத்தது மங்களகரமான, அதாவது மஞ்சள் கயிற்றை, அதை மஞ்சள் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு கிருமிநாசினி. அடுத்தது மங்களகரமான ஒரு பொருள். அதை அரைத்து பிடித்து வைத்தால் அது விநாயகர். அந்த மஞ்சளையே ஒரு துண்டு எடுத்து மஞ்சள் கயிற்றில், தாலி கயிற்றில் கட்டி கழுத்தில் கட்டி கொண்டால் அது மாங்கல்யம். மஞ்சள் போடாத சமையலே இருக்காது. மஞ்சள் என்றாலே ஒரு மங்களகரம் என்று பொருள். ஆகவே ஆரம்பமே ஒரு மங்களகரமாக ஆரம்பிக்க அம்மை ஆதிபராசக்தி மாங்கல்ய கயிற்றிலேயே உடல் முழுதும் அவர்களுக்கு அலங்காரம் செய்து அன்னையை ஒரு மங்களகரமான மஞ்சள் நிறத்தில் பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு அலங்காரங்களை பார்க்கும்போது அதற்கு அளவே சொல்ல முடியாது. அந்த முறையில் இன்றைக்கி இருக்கின்ற சிறப்பு அலங்காரம் மஞ்சள் கயிற்றில் அம்மா மங்களகரமாக கருவறையில் வீற்றிருக்கின்றாள். அடுத்து எப்போவுமே எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, ஒரு குட்டி கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என் கதையை நினச்சி வருத்தப்படுற நேரத்துலேயும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையை சொல்லலான்னு இருக்கிறேன். ஞானி இருந்தார் ஒரு ஊரில். அவர் நிறைய மக்களுக்கு உபதேசம்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒருத்தர் ஐயா, நீங்கள் உபதேசம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே, எனக்கு ஒரு சந்தேகம், அதை நீங்கள் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். என்ன உனக்கு சந்தேகம்னா, ஐயா, ஞானம் என்பதை எப்படி பெறுவது, அதுவும் ஆன்மீகத்தில் ஞானம் பெறுவது எப்படி, உலக வாழ்க்கையில் ஞானம் பெற்று, ஞானம்னா அறிவுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா, அதாவது ஞானம் என்றால் ஒரு பெரிய நிலைக்கு போய் தெய்வத்தை அடையக்கூடிய ஞானமும் இருக்கின்றது.
சாதாரண வாழ்க்கைக்கு தேவையான அறிவை பெருக்கி கொள்ளக்கூடிய அறிவும் இருக்குது. அவன் எதை நினச்சி கேட்டானா, எனக்கு ஞானம் வரணும், நீங்கள் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, சரி வா, இந்த திண்ணையில் உட்காரு, ஒரு நாள் பூரா இந்த திண்ணையிலே உக்காந்துருக்கணும், அப்போ தான் உனக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்னாரு. அவன் சொன்னான்னா, இதுக்கு எதுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணாருன்னா நம்ம கேட்டுக்கிட்டு போயின்னே இருக்கலாம், இவர் எதுக்கு ஒரு நாள் பூரா அந்த திண்ணையில் உட்கார சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவன் குழம்பிக்கின்னு திண்ணையில் உக்காந்துருந்தான். அப்போ காலையில் ஒரு கழுதை ஒரு பொதியை சுமந்து கொண்டு அவனுடைய முதலாளி அதை ஓட்டின்னு வரான், அது பின்னால் போயின்னே இருக்குது. அப்படியே போயிது. இதை பார்க்குறாரு அந்த சந்தேகத்துக்கு உரிய நபர், ஞானத்தை பெற வந்தவர். அடுத்தது அந்த நாள் பூரா உக்காந்துருக்கார். ஏன் இப்போ இதுக்காக நம்மளை நாள் பூரா உட்காந்துருக்கிற சொல்கிறாரு இந்த துறவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சலிப்பாக உட்காந்துருக்கிற டைமில் அதுக்குள்ளே மாலை நேரமும் வந்து விடுகிறது. மாலை நேரத்தில் அந்த கழுதை திரும்பியும் அதே துணையை சுமந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறது. அப்பவும் இவர் பார்க்க இந்த ஞானத்தை பெற வந்தவன் பார்த்துக்கின்னு இருக்கான். ஏன்னா இந்த கழுதை போச்சு, மறுபடியும் சாயங்காலம் இந்த கழுதை அதே சுமையை தூக்கிட்டு வருது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் குழம்பின்னு இருக்கான். நம்ம பார்த்தது இது தானே. அப்போ அந்த துறவி வந்தார். அவர் கேட்டார், என்ன உனக்கு ஞானம் என்பது என்னன்னு புரிஞ்சுதா? என்ன சாமி ஞானம்னா ஏதோ உபதேசம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு கழுதை போச்சு, மறுபடியும் கழுதை வந்தது, இதை தான் நான் பார்த்தேன் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த துறவி சொல்கிறாரு, சரி அந்த கழுதை பொதிய சுமந்துன்னு போச்சு இல்லை, அப்போ அதில் என்ன இருந்தது, ஃபுல்லாக அழுக்கு துணி இருந்தது. மறுபடியும் ஒரு பொதியை சுமந்துக்கிட்டு வந்தது இல்லை, அதில் அவன் போய் ஆற்றில் அந்த துணியெல்லாம் நன்றாக சுத்தமாக துவைச்சி அதை காய வச்சு மடித்து மூட்டையாக கட்டி மறுபடியும் ஏற்றிக்கிட்டு வந்தான். சரி இதில் என்ன நீ தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், இப்போ அது சுமந்து போகிற கழுதைக்கு இது அழுக்கு துணியா இல்லை இது சுத்தமான துணியானே தெரியாது. ஆமாம், முதலாளி என்ன செய்கிறானோ மூட்டையை தூக்கி அது முதுகில் வச்சான்னா அவன் நடக்க ஆரம்பிக்கும். அது மறுபடியும் இறக்கனானா அப்பாடா நம்மளை விட்டானுங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும். அது மாதிரி அதுக்கு நல்லது எது கெட்டது ஒன்றுமே புரியாது. அது மாதிரி உலகத்தில் எதை பற்றியும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்காமல் நல்லது நடக்கும்போது ஆஹா ஓஹோ நம்ம ஆதிபரா சக்தியால் தான் இதெல்லாம் நடந்தது, அம்மா இல்லைன்னா எனக்கு இதிலே நடக்காதுன்னு புகழ்ந்து சொல்கிறதும், அப்புறம் ஏதாவது வாழ்க்கையில் வருத்தம் ஏற்படும்போது அந்த கோயிலுக்கு போனதே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறதும் கூடாது. எப்பவும் ஒரே நிலையில் இருந்து நம்ம வாழ்க்கையை எதிர்கொண்டு நாம் போகின்றது தான் ஒரு பெரிய அறிவு அல்லது வாழ்க்கையில் ஞானம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே நானும் பக்தி மார்க்கம் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்னா நினைக்காதீங்க. உங்களுக்கு அமைந்த வாழ்க்கையை அதன் வழியிலேயே போய் அதை நல்லது கெட்டது தெரிஞ்சு, அதுக்கு தான் நமக்கு 6 அறிவு கொடுத்துருக்குறான் கடவுள். அந்த 6 அறிவால் சிந்தித்து செயல்பட்டோமானா கொஞ்சமாவது தப்பிக்கலாம். பல தடவை யோசித்து ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு முன்னெச்சரிக்கை குணம் நமக்கு ஏற்படும். அந்த வாழ்க்கையை செய்கிற நானன்னா பெரிய ஞானத்தெல்லாம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. உனக்கு அமைந்த வாழ்க்கையை, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் ஒரு ஆன்மீகம். ஆன்மீகத்தில் ஒரு தொண்டு செய்யணும், தர்மம் செய்யணும், பக்தியாக இருக்கணும். நீ எந்த தெய்வத்தோன்னா கும்பிடு, அதை பற்றி இல்லை. ஒரு குலதெய்வம் என்பதையும் உன் இஷ்ட தெய்வம் என்பதையும் உன் விருப்பத்துக்கு கும்பிடணும். ஆனால் அதை ஆன்ம திருப்தியாக சுத்தமாக பக்தியோடு, கலப்படம் இல்லாத பக்தியோடு, அதாவது ரொம்ப தீவிரமாலாம் வேணாம், நிதானமாக உனக்கு என்ன முடியுமோ அது தர்மம் செய். கடவுள் என்பவர் அது யாராக இருந்தாலும் மனதில் இருத்தி கொண்டு ஒரு பயபக்தியோடு வாழ்ந்தால் நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கும். அப்படி நீங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் இப்போ ரொம்ப நடக்கக்கூடாத நிறைய அநியாயங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. பேப்பரை திறந்து பார்த்தோம்னாவே கொலை, அப்பாவையே பையன் கொல்றது, அம்மாவை கொல்றது, மனைவியை கொல்றது, மனைவி கணவனை கொல்றது, சின்ன குழந்தைங்களை கற்பழிக்கிறது, இந்த போகிற பெரிய
இந்த கலியுகம்னு சொல்கிறாங்களோ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் உணர்ந்து வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருந்து பிள்ளைங்கள ஜாக்கிரதையாக வளர்த்து நீங்களாம் வாழணும். நாளைக்கு மேலும் ஒரு அலங்காரத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். அதுவும் இந்த 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 ஆண்டு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சப்த கன்னியர்களை பற்றி நாம் வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஓம் சக்தி. Please like, share and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.